ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் சண்டை அப்படியே. அதாவது ஸ்டார்டிங் வந்து விஜய் பார்வதி எப்படி நீ என்னை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்னை வந்து நீ கூப்பிடலாம், என்னை வேலை செய்ய கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை அப்படியே பேனாக்கி பேனை பெருமாளாக்கின கதையாக ஈரோடு போய் யாரோடு வெறின் அப்படின்ற மாதிரி வந்து பெருசாக வெடிச்சு நடுவில் வந்துட்டு இவர் வந்து லைட்டர் எடுத்தார். எதுக்கு எடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒரு பொருள் எடுத்து தூக்கி விசிறிச்சார் கோவத்தில். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு சட்டங்கள் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அவங்க தானே சொன்னாங்க நாங்கள் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு. அதனால் அங்கே பிரவீன் வந்து சொல்லிட்டார் இந்த லைட்டர் கையில் எடுக்காத அப்படின்னு. ஏன் நான் எடுத்ததில் என்ன தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் எடுக்காதீங்க, இங்கே இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நம்மளுடைய கெமியும் வந்துட்டு ஏன் நீ இவ்வளோ விஷயங்கள் காலையில் சொன்னால் அங்கே செஞ்சோம்ல, இப்போ நாங்கள் சொல்கிறது நீ செய்யறதுக்கு உனக்கு என்ன ஒன்றே ஒன்று தானே சொல்கிறோம், அதை கூட உன்னால் செய்ய முடியாத போது டபால் டிப்னு முட்டிக்கிச்சு. எஃப்ஜி அதே மாதிரி நக்கலாகவே பண்ணிட்டு இருந்தார். அவங்க டென்ஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கனி வந்து சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சபரி வந்தாப்புல. சபரி தான் வந்து இப்போ வந்து கனிக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கார். அந்த கூடு உடையாமல் இருக்கணும் அவருக்கு. இந்த கெமி எஃப்ஜே பிரவீன் கூடுலாம் அதில் உடையக்கூடாதவருக்கு. அதனால் ரொம்ப பொதுமையாக நீ யோசிச்சுப்பார் கெமி, அவன் பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ்க்காக சொல்லியிருப்பானா இல்லை கெமின்ற காரணத்துக்காக சொல்லியிருப்பானா, கொஞ்சம் யோசிச்சுப்பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தார் நம்ம ஆள் எஃப்ஜே. சாரி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கலாம் முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப நக்கலாக திரும்பி போனார். அப்போ பிரவீன் வந்து நம்ம சரி அதான் முடிஞ்சிச்சுல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ தூரம் சொல்லி என்கிட்ட பேசுறதுக்கு அவன் சாரிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான்றீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உள்ளே போய் ஓன்னு ஒரே கண்ணீர் வச்சுட்டார். அந்த அலுவலகத்துக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்காங்க பாருங்க, அந்த ரூமில் போய்ட்டு அதுக்கப்புறம் கனி போய்ட்டு சமாதானம் பண்ணி இது வந்து கொளுத்தி போட்டதே வேறம்மா, நம்ம கூட்டை கலக்கிறதுக்காக ஒருத்தங்க பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளானில் நீ மாட்டிக்கூடாதுமா, நம்ம கூடு கடைசி வரைக்கும் உடையாமல் இருக்கணுமா, இதுதான்மா இந்த அக்காவோட ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு போட. அதுக்கப்புறம் திரும்ப சபரி வந்துட்டு ஒரு நாள் நீ என்னன்னா அடிச்சுப்போம், இப்பயே வேணாம், உனக்கு தெரியாதா நம்ம டீமை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் ஒரு பிட்டை போட அடடாடாடாடா வேற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கெமி அந்த கூட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பேசுறது நல்லாவே இருந்துச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், அது எப்படியோ இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் இந்த அன்புகான் 2.2 நாசமாக போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி சுட சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உங்கள் கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன், அந்த லைக் மறக்காமல் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.